அது உங்களுடைய தெய்வ வழிபாட்டை உங்களுக்கு பூரணமாக கிடைக்கிறார். இதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த மாதத்தில் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து இருக்கார். இந்த மாதம் 8ஆம் தேதி வரை அது நடக்கிறது. இந்த அஷ்டமஸ்தானாதிபதி இடத்துல செவ்வாய் 12ஆம் அதிபதி அவர் போகிறது நல்லது. ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், அதற்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த மறைவு ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானம்ங்கிறதும் ஒரு மறைவு ஸ்தானம், அதுவும் ஒரு கெடுபலனை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்திலே அவர் செல்லுவது நல்லது. அதை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கெட்டவன் கெட்டெறிதல் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு ராஜயோக அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய 8ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வழங்குகிறார். அதன் மூலமாக அபரிமிதமான வளர்ச்சியும், உங்களுடைய பணி சுமைகள் குறைவதும், அதன் மூலமாக நல்ல வெகுமதிகள் ஏற்படுவதும், உங்களுடைய சம்பள உயர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இது உருவாக்கி தருகிறது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக ஏற்படும். அதுவும் ஒரு நல்ல பலனாக அமையுதுங்க. 7ஆம் இடத்தில்